என் அன்பு குழந்தையே, இன்று உனக்குள்ள பிரச்சனைகளை விட உனக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம். இந்த குழப்பங்களுக்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நீ சந்திக்கின்ற மனிதர்களும் நீ சந்திக்கின்ற புதிய சூழல்களுமே ஆகும். இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகின்றாயே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறுகின்றாய். இந்த நிலையில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்வேன். பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகின்றது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்க முடியாமலேயே போய்விடும். நடக்கும் போது விழுந்து விடுவோம் என்று பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் நடக்க முடியாமலேயே போய்விடும். குழந்தையாய் இருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய். அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகின்றது. கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகினாய். அதனால் தான் இப்போது மான் போல் துள்ளி குதித்து ஓடுகின்றாய். அறியா பருவ காலத்தில் உன்னுடைய சக்திக்கு மீறிய காரியங்களை தைரியமாக எதிர்கொண்டதை போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் நாளை என்ன நடக்கும் என்பதை புரியாத நிலையிலும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். முன்பு இருந்த அதே தைரியத்தையும் வளர்த்துக் கொண்டு பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க முடியும். என் பிள்ளையான நீ என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் உன்னுடைய துயரத்தை போக்குவது எனது கடமை. வெகு விரைவில் நீ நினைத்தது நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். நீ என்னை பிடித்துக்கொள். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. மழை வருவதற்கு முன்னால் மேகம் எப்படி கருப்பாய் சூழ்கின்றதோ அதே போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல மெல்ல படர்ந்து பேரொளியாய் மாறும் நேரம் இது. உன்னுடைய வாழ்க்கையில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என ஒட்டு மொத்த வெளிச்சத்தையும் நான் தரப்போகின்றேன். உன்னுடைய வாழ்வில் நீ உனக்கான இடத்தை பெற்றுக் கொள்வாய். உனக்கென்று ஒரு இடத்தில் நின்று நிலையூன்றி வேராய் விருட்சமாய் உருவெடுக்கும் காலத்தை நெருங்கிவிட்டாய். என்னை நம்புகிறாய் அல்லவா? என்னுடைய வார்த்தைகளை வேத வாக்காக செவிமடித்து கேட்கின்றாய் அல்லவா? அப்படியென்றால் உன்னை நம்பு. உனக்குள் தான் என்னுடைய ஒளி கேட்கின்றது என்று உணர்ந்து அதை செயல்புரிய செய். அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும், அறிகுறிக்கும், தடங்கல்களுக்கும், எந்த பேச்சுக்கும் உன்னுடைய மனதில் இடம் தர வேண்டாம். அனைத்தையும் செய்கின்ற நான் இருக்கும் போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும். நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றிக் கொடுப்பேன். ஏமாற்றுவேன் என நினைக்காதே. என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனைகள் தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்று அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம். இந்த பெருமாளின் வாக்கு என்றும் பொய்க்காது. நீ என்னிடம் வேண்டி நின்றதை நிச்சயம் பெறுவாய். நீ நினைத்ததை சாதிப்பாய். என்னை முழுமையாக நம்பு. எனது சொற்படி நடந்தால் உன்னுடைய வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும். நீ சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும். என் மேல் நம்பிக்கையோடு இருந்தால் மகிழ்ச்சியாயிரு. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, ஏமாந்து விட்டோம் என்ற நினைப்பில் உன்னுடைய விழிகள் உறங்க மறுக்கின்றது. இனி நான் என்ன செய்ய போகின்றேன்? யாரை தான் நம்புவது என்று கேட்பது எனக்கு புரிகின்றது. குழந்தையே, உன்னை ஏமாற்றியவர்களின் வாழ்க்கையை உன் கண்முன்னே நான் காட்டப் போகின்றேன். இப்போது இதை நீ கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. இப்போதெல்லாம் ஏமாந்து விட்டோமே, துரோகிக்கப்பட்டு விட்டோமே என்ற மனக்குமுறல் தான் உன்னை உறங்க விடாமல் தடுக்கின்றது. நம்பி ஏமாந்த நீ
இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கும் போது உன்னை ஏமாற்றியவர்கள் எந்த குற்ற உணர்ச்சியும் இன்றி சந்தோஷமாக அலைந்து கொண்டிருக்கின்றதை பார்த்து உன்னுடைய மனம் இன்னும் வேதனையடைகின்றது. ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். ஒருவன் செய்யும் நல்லதும் கெட்டதும் உடனே அவன் கணக்கில் எழுதப்பட்டுவிடும். பாவமாகவோ புண்ணியமாகவோ அது அவன் கணக்கில் சேர்க்கப்படும். அவன் செய்த வினைகளின் பலன்கள் அவனை வந்து சேர தயாராக இருக்கும். ஆனால் அது அவனை சேர சரியான கால நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும். கெட்ட நேரம் என்று அவனுக்கு வரும்போது அவனுடைய கர்ம வினைகள் அனைத்தும் அவனுக்கானதை செய்யும். அவன் செய்த அத்தனை பாவங்களும் அவனுடைய கழுத்தை நெரிக்கத் தொடங்கும். அவனுடைய கர்ம வினைகள் அனைத்தும் அவனை மூழ்கடிக்கும். கர்ம வினைகளின் எதிர்பலன்களை அனுபவிக்கும் அந்த தருணத்தில்தான் பலர் தனது தவறுகளை உணர்ந்து திருந்த முயற்சி செய்வார்கள். தாம் செய்த பாவங்களில் தாமே சிக்கித் தவிக்கும் போதுதான் அந்த பாவங்களுக்கான பரிகாரங்களையும் மன்னிப்புகளையும் தேடி அலைந்து கொண்டிருப்பார்கள். அப்படித்தான் செல்லமே உன்னை ஏமாற்றி சென்றவர்களின் நிலையும் எதிர்காலத்தில் அமையும். உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களும் அவர்களுக்கான கர்ம வினைகளின் பலன்களை அனுபவிக்கும் போது அவர்கள் மனம் திருந்தி உன்னிடம் வந்து மன்னிப்பு கோருவர். அவர்கள் உனக்காக காத்திருப்பார்கள். பாவங்கள் அவர்களுக்காக காத்திருப்பதை போன்று அவர்கள் உனக்காக காத்திருந்து உன்னுடைய மன்னிப்பிற்காக ஏங்குவார்கள். அதே போலத்தான் நீ செய்த புண்ணியங்களும் உனக்கான கால நேரங்களை பார்த்து காத்து கொண்டிருக்கும். உனக்கு நல்ல நேரம் வரும்போது நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் உன்னுடைய தலையை காக்க ஓடோடி வரும். அந்த கணத்தில் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் சேர்த்து வைத்து மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிப்பாய். கெட்டவர்கள் அழிய ஒரு காலம் வருவதை போன்று நல்லவர்கள் வாழ ஒரு காலம் நிச்சயமாக வரும். உனக்கான காலம் வரும்போது உன்னை ஏமாற்றியவர்களுக்கான வாழ்க்கையை நீ நிச்சயமாக பார்ப்பாய். இந்த பெருமாளின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எப்போதுமே என்னுடைய தீர்ப்பு நியாயத்தின் பக்கமும் தர்மத்தின் பக்கமும் தான் இருக்கும். கூடிய விரைவில் உனக்கான நீதி உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் மனதை மகிழ்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளை காலை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. செல்லமே, அப்பாவின் இந்த வார்த்தைகளை நம்பி நீ இப்பொழுது நிம்மதியாக உறங்கினால் நாளை காலை உனக்கான அந்த விஷயம், நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்ட அந்த விஷயம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என்னுடைய கை விரல்களை அசைத்தாலே உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக என்னால் மாற்ற முடியும். உனக்கான சரியான நேரம் வரும்பொழுது எல்லாமே நீ நினைத்தபடி சரியாகவே நடக்கும். இதை உன் அப்பா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறேன். அந்த சரியான நல்ல நேரம் உனக்காக